wishing you all happy new year. Say ready. Happy new year. Ready சொல்றீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சேஞ்சு நம்ம எங்க போறோம்? அதே மாதிரிக்கா சொல்லுப்பா. கொண்டுமலைக்கு. இருக்கிறதுல டாப்ல பீக்ல நிக்கிறோம். சர்க்குலர் பண்ணிக்கிறது கரெக்டா இருந்தது. நல்ல வார்த்தை பேச மாட்டீங்களா? புது வருஷம் அது பாருங்க. இல்ல நினைக்கிறேன். ஏதோ சொல்றீங்க. அது இப்பதே இவங்க என்ன இங்க வர்றாங்க? நீ போயிட்டு வந்தீங்க. இவங்க எங்க வர்றாங்க? உடம்பு வளையோன்னு சொல்லிட்டு மேல போய் யோகம் பண்ணனும்னு நினைச்சேன். இதெல்லாம் ஒன் வேயா? இந்த 24 எவ்வளவு இருக்குடா பாரு. மிஸ்டர் கரிகால சோழன் 294. சரிங்க, லைவ் போடுற ஒரு 2 நிமிஷம் பேசுறீங்களா? ஒரு நிமிஷம். இவன்லாம் வச்சுட்டு எப்படி ஏற போறோன்னே தெரியல. குரங்கு விட பெரிய சேட்டை பண்றான். ஒரு இடத்துல வந்து நிக்கவே மாட்டான். 3000 அடிக்கு மேல வந்து தூங்குறானுங்க. நீங்க சொல்லுங்க மாமா. அவன் இப்பதான் தூங்கி எந்திரிக்கிறான். புத்தாண்டு வாழ்த்துக்கள். Jan 1st 2024 to make this new year so memorable. காலையில சீக்கிரமே கிளம்பி விடிய கூட இல்லை கொண்டரை மலைக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பயங்கர கோல்டு. சொல்லப்போனால் கையெல்லாம் மரத்து போச்சு. மாமா பசங்கள்லாம் அடுப்புக்கிட்ட போயிட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரீசிங் கோல்டு. ஹலோ, நான் என்னடா இன்னைக்கு நியூ இயர். ஸோ ஐம் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னா கொண்டரங்கி மலை. நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப ஹைட்டாக இருக்க மலையில் இதுவும் ஒரு மலை. ரஜுக்கு ரொம்ப ஆசை பயங்கரமா இதுல போகணும்னு சொல்லிட்டு சரி ரொம்ப நாள் போகணும். சரி நியூ இயர் அன்னைக்கு போயிடலாம். நம்ம ஸ்டார்டிங்கே கை நீட்டா மலை எவ்வளவு பெருசா தெரியுது. மலை சின்ன மலையோ செம்ம பெருசு. கிட்டத்தட்ட அது 3800 ஃபீட்டுக்கு மேல சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கான் மலை. இப்படி ஏறிடலாம். இது எப்படி இருக்குன்னா இப்படி இல்ல, இப்படி இருக்கு. அதனால ஏறது கொஞ்சம் கஷ்டம். நாங்க பசங்களெல்லாம் வச்சுட்டு வேற கூட்டுறோம். எனக்கு ஒண்ணு இல்லை, நான் வந்து சும்மா தான் வருவேன். மாமா தான் 2 பேரையும் தூக்கிட்டு என்னையும் நெச்சிட்டு மேல கூட்டு போடும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முறுக்கு விட்டுட்டு இருக்கீங்க. முறுக்கு நீங்க கொண்டரங்கி. அம்மா அங்க இருந்து மலையெல்லாம் காணுமா? காணோம். யாரும் ஆட்டையை போட்டானுங்க. கொஞ்சம் லேசா வர்ற பாரு, கண்ணுக்கே தெரியல. அந்த பனி மறைச்சு பிடிச்ச மலைய அங்க இருக்க தெரியுது. மலை எங்க நம்ம வந்து இங்க இருக்க மலைக்குப்பா நான் தெரியலடா. அதே மாதிரி இருக்கா? சேஞ்சு நம்ம எங்க போறோம்? அதே மாதிரிக்கா சொல்லுப்பா. கொண்டுமலைக்கு. எங்க எங்க திரும்ப ஒருக்கா சொல்லுமா. எங்க போறோம்? எங்க போறோம் நம்ம? எந்த மலைக்கு? அது பேர் என்ன? கொண்டுமலை. ரஜினி அம்மா கட்டியா அப்பா கட்டியா? போடா டே போடா போடா போடா. பிரஜு நீ யாரு கட்டி? அம்மா கட்டி அப்பா கட்டியா? கிளம்புங்கடா. ஆமா இன்னும் ஏறவே ஆரம்பிக்கல. ஸ்டார்ட் பண்ணது அங்க, போக வேண்டியது அங்க, ரெஸ்ட் எடுக்கிறது இங்க. இன்னும் படியே ஆரம்பிக்கலையே. செச்சிக்குட்டி நீ ஏறிடுவியா? எப்படி ஏறுவ? எப்பி நீ ஏறுவியா அப்பா தூக்கட்டுமா? நீ ஏறிடுவியா? நீ ஏறிடுவ எனக்கு தெரியும்.
மாமா ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஒவ்வொரு மழையை பார்க்கும்போது அதை விட இது வர வரல இது பண்ண வரலன்னு சொல்லிட்டு 3 மாதம் வரும்னு நினைச்சா இதுக்கு அது வர மாட்டேன். என்ன உட்காந்தீங்க உட்காந்தா நீ எந்திரிக்குமா அது? நம்ம மதுரையிலேருந்து 5க்கெல்லாம் கிளம்பி இங்கே 9க்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம். பசங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே நிப்பாட்டி அப்படி தான் வந்துட்டு இருந்தோம். நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஜாயின் பண்ணுறதா இருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல வர முடியல. பட் திரும்ப நாங்கள் இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்களும் வரோன்னு சொன்னாங்க. சரி ஓகே எல்லோரும் போனால் ஜாலியாக தானே இருக்கும், நாங்களும் வெயிட் பண்ணோம். சரி ஒரு வழியாக கிளம்பலாம் நினச்சி மலையோட ஆங்கிளை பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இங்கேருந்தே அப்படியே ரிட்டன் இறங்குற மாதிரி போட்டு ஏறி இறங்கிட்டோன்னு சொல்லிடலாமா அப்படின்னு மாமா கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கும்போது இங்கேருந்து ஏறினவங்க எல்லாம் ரிட்டன் வந்துட்டாங்க. அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 12 ஆயிடுச்சு. ஆள்லாம் அவ்வளோ இருக்க மாட்டாங்க. வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நியூ இயர்னால அவ்வளோ ஆட்களை ஒரே இடத்துல மொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முக்காவாசி எரிப்புமா ஏனுங்க எங்க முக்காவாசி அடிவார தொடக்கமே இப்பதான் ஆரம்பம். குழந்தைகள் கூட்டி வந்துட்டீங்க. சார் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். மழையை தொட்டிருக்கிறீங்க. இங்கே இறங்குறதுக்குள்ள வந்துடும். நீங்க பாருங்க போய் இறங்குறீங்களா? 6 மணிக்கு போனீங்க. 6 மணியா? நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? 12 மணியா? என்ன அம்மா கம்மியெல்லாம் தனித்தனியா விழுகுது. தனிப்பட்ட ஆளு தானே பண்ணிட்டு இருக்காரு. அவரை சும்மா ஒளிய வச்சு அட்டு போட்டுட்டு இருக்காரு. ஃப்ரீயாவா? 42 வருஷமா 43 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்காரு. அவர் செலவுலையா பண்றது? அவர் சொந்த செலவு தான் பண்றாரு. இந்த பார்டருக்கு அந்த எதுக்காக போயிடும். அடிக்கடி உட்காந்தோன்னா அப்புறம் போக கஷ்டமாயிடும். நிறைய சேனல் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க பழைய. நல்ல வெயில்ல போறீங்க, கால் சூடா இருக்குங்க. கஷ்டப்பட்டு தான் போனேன். ஆமா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. என்னப்பா சுடுங்கிறாங்க. போ சுடும் போல. தெரியுது விட்டு எல்லாம் எறும்பு மாதிரி தெரிறாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்போதான் ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10% கம்ப்ளீட் பண்ணிப்போன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே அங்கேருந்து வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம ஓரளவு முடிச்சிட்டோமா, பாதி போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தோம். அவங்கெல்லாம் இப்போதானுங்க மழையே ஆரம்பிச்சிருக்கீங்க, தொட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 12 o'clock கிளம்பணும். கரெக்டாக சூரியன் நம்ம தலைக்கு மேலே வந்து நின்றுட்டாரு நம்மளை பார்க்குறதுக்கு. சூடு செம்மையான சூடு, வெயில் தாங்க முடியல. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம இங்கேருந்து வெயிட் பண்ணும்போது ஏறி போனவங்க எல்லாம் ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டாங்க. பார்க்கும்போது நம்ம இருக்கும்போது தானே போனாங்க, அதுக்குள்ளே வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாமா சின்ன தூக்கிட்டாங்க. நான் பேக் எடுத்துட்டேன். பிரஜுவை என் கூட கூப்பிட்டு அப்படின்னா, அம்மா நான் உங்க கூட வரல, உங்க கூட வரணும்னா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குண்டை போட்டான். அடப்பாவீங்களா, அப்படி எல்லா சைடும் பிளாக் பண்ணா என்னதான்டா பண்ணுறது? இருந்துச்சு பாத்தீங்களா? பார்க்கல. என்ன சவுண்டாமா? குரங்கா? கீழே இங்கேருந்து ஏறும்போது எல்லாமே பாறை அங்கங்கே செதுக்கியிருந்தாங்க, படி மாதிரி. அது அங்கங்கே பாறையை மிதிச்சு கல் தான். போயிடலாம். போக போக என்னாச்சுன்னா கம்பி ஃபுல்லாக சைடில் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கலாம். ஃபுல்லாக அதிலே சாஞ்சு வந்தோன்னா பிடிக்கும். நிறைய இடத்துல கம்பியே இல்லை, நெலிஞ்செல்லாம் கூட போச்சு. நம்ம சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கலாம். நல்லா சப்போர்ட்டாகவே இருந்துச்சு ஏறி போகிறதுக்கு. எல்லாரும் பாது படியில இறங்குறாங்க. மழை கவுந்துராம சரியா? என்ன சரிச்சாதானே அப்ப நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்கும். ஆமா, நடக்கவே முடியல. நீங்க 3 தடவை இறங்குறீங்க, ஒரு தடவைக்கு நீங்க அதான் பண்றீங்க. இதனால பார்த்தீங்கன்னா 74வது நாள் தான். இந்த வருஷம் கண்டிப்பா ஏதாவது பண்ணிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். எனக்கு
வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமா. நம்ம ஐடி வந்து மிஸ்டர் கரிகால் சோழன் 294ங்க. மிஸ்டர் கரிகால் சோழன் 294. 294. சரிங்க, லைவ் போடுற ஒரு 2 நிமிஷம் பேசுறீங்களா? ஒரு நிமிஷம். அண்ணா தான் நம்ம வருங்கால கின்னஸ் ரெக்கார்டர். அவர் லைவ் பட்டு இங்க இந்த அண்ணா தான் கின்னஸ் ரெக்கார்டு ஓட்டுறாங்கன்னு அப்பா காமிச்சாங்கல்ல, அந்த அந்த அண்ணா அந்த அண்ணா. இன்னும் நம்ம பகுதி தூரம் கூட வரலையா அவர் சொல்லிட்டு போறாருமா. ஆனா இதுல அவ்வளவு தெரியல அவங்கம்மா, ஃபுல்லா பனியா தெரியுது. நம்ம கூட போனவங்க எல்லாம் திரும்ப மூஞ்சி தெரியலங்க, ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க. கொஞ்சம் கீழே போய் பேசுங்க. எல்லாரும் இன்னும் பாதி கூட வரல பாதி கூட வரலங்கிறாங்க. இன்னொன்னு இவனை வச்சுட்டு போறது ரிஸ்க் வேற இருக்கு. பயப்போ நம்மெல்லாம் இங்கேருந்து ஏறுறதுக்கு மட்டுமே 3 hours ஆச்சு, இறங்குறதுக்கு அப்புறம் தான் கணக்கு பண்ணணும். ஆனால் அங்கே பார்த்தோல தம்பி அவர் வந்து கின்னஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். இங்கேருந்து 1.5 மணி நேரத்தில் 3 தடவை போயிட்டு வந்துடுறாராமா. அவ்வளோ பயங்கரமாக பண்ணிட்டுருக்கா. அப்படி நாளைக்கு உரக்கத்தை பாருங்க, அந்த பிஸ்கட்லாம் வச்சிருக்காங்க. தூக்குறேன், வா இங்கே வா தூக்குறேன். பிரஜு எதுவுமே பேச மாட்டேன். இதெல்லாம் ஒன் வேயா? இந்த மாதிரி இருந்தா கம்பி இழுத்து இழுத்து வளர்த்தாங்க. இந்த மாதிரி வழி இதுல மலையில அடிச்சது நல்லா இருக்கு, கல்லுக்கெல்லாம் போட்டுருக்காங்கல்ல, அதுதான் இது என்ன இப்படி ஒரு படிக்கு இன்னொரு படிக்கும் கேப்பு. ரெண்டுமே போன்ல தானே ஈஸியா இருக்கும். இவனுங்க நான் கைன் மாஸ்டர்ல பண்றேன். அது இல்லாம அது இந்த 24 எவ்வளவோ இருக்குடா பாரு. என் சேனல் அப்புறம் ட்ராஜடி சேனல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஏன்டா தூக்குறதே கஷ்டமா இருக்குல்ல, கடிச்செல்லாம் தூக்கிட்டு போக முடியுமா? பாருங்க, நம்ம கண்ணுல தெரியுது அப்படியே வீடியோல தாங்க சூப்பரா இருக்கும், தெரியுமா? நீங்க இங்க பாத்து போங்க, நீங்க எனக்கு பயமா இருக்கு. மெகா பிக்சல் ஜாஸ்தி சொல்றாங்க. கேக்குறது என்ன? சும்மா இருங்கம்மா, பயமா இருக்கு. பின்னாடி வருதுடா. தள்ளிட்டு போயிடாம. ஏன் அங்க இங்க வந்திருக்கலாம், பரவாயில்ல. வீடியோக்கு இந்த மாதிரி வாழ்த்தனம் பண்ணாதீங்க, இது உங்களுக்கு ஒரு அனுபவம். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. நம்ம வந்து கேம் எல்லாம் போடலான்னு வச்சிருக்கீங்க சொல்லிருங்க. அடுத்து ஏதாவது இங்க எல்லாரும் ஏறது கஷ்டப்படுறாங்க, அடுத்த தடவை வரும்போது ஒரு ரோப் கார் போலான்னு 4-5 ரோப் கார் சரு சருன்னு போயிட்டு வந்தா மேல ஏறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. நாங்க ஆட்சியில அதை பத்தி நாங்க பேசுறோம். ஒரு 5 லட்சம் ரூபா போடுறோம், நீங்க மேற்கொண்டு ஒரு 5-6 லட்சம் கொடுத்தீங்கன்னா போட்டுடலாம். சட்டமன்றத்துல பேசுங்க. ஆமா, மனு கொடுத்துருக்கோம். மேல போய் பண்ணுவோம்னு அவங்க கருத்து இங்க கேட்ச் பண்ணி. ஆமா, மட்டும் ரோப் கார் சும்மா எறும்பு காலெல்லாம் நான் நடக்கிறதுனால நல்லது. கோயில்ல மேல வச்சுக்கலாம். மழை சாஞ்சிட போறான். சரிடா,
இப்படி அவ்வளவுதான் வந்துட்ட கோயிலுக்கு வலி விடுங்க பாக்க ஏற மாட்டீங்க நீ எப்ப ஏறுறது கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வந்துட்டீங்க போயிட்டு வந்து 2வது ரெக்கார்ட் பண்றோம் 3 தடவை ஏறினா லைவ் போயிட்டு இருக்கு அதனால எல்லாம் தனித்தனியா கின்னஸ் ரெக்கார்ட் இப்பெல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க சிவனங்களுக்கு லேட்டா டிக்கெட் சிறப்பு நிறைய பேர் போடுவாங்களா அப்பதான் மொத்தமா வராங்க போல இடிச்சிடாத கீழே உட்காந்துக்க உட்காரு பாக்கட்டும் உட்காரு பாரு சாமி பயமா இருக்கு குனிஞ்சு வா பாத்து குனிஞ்சு மா அங்க டர்னிங்ல பாத்து வாங்க இந்தா இருக்கியா பாத்துட்டேன் அம்மா இந்தா இருக்கேன் பழனிமலை எதுவும் தெரியல மேல இருந்து பார்த்தா தெரியும் சூப்பரா தெரியுது பாருங்க. இங்க மலையெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அப்பா அப்பா விண்மீல் கிளியரா தெரியுது பாருங்க அங்க. எந்திரிச்சு தூக்கா உட்கார முடியல எந்திரிச்சு தூக்க சரியா எந்திரிச்சு தூக்கமா அவன ஏன் உட்கார்ந்துருக்கேங்கிறான் அப்படியே பாரு மொத்தம் கோம்பு வராது அப்படியே பாருங்க கம்பி பிடிக்க முடியாது போலயே. பூரா எடுக்கிற கிளிப் பூரா எங்க சேனலுக்கு இல்ல நீங்க தானே கண்டிப்பாங்க முடியல இல்லனா ஏறி இருப்பாங்க முடியல உடம்பு சரியில்லை. ஆமா ஆனா ஏறாது நல்லது. ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க பாதியில நின்றுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வாங்க. நீ வா அம்மா மேல கல்லி இருக்கிறவங்க சொல்லுமா பிள்ளைய போயிடலாம் தலையில மட்டும் இங்க இருந்து நம்ம பாக்குறது கடைசியா ஏறணும். ஆமா ஃபர்ஸ்ட் நான் தான் ஏறிட்டு இருந்தேன் எனக்கு அப்புறம் ஒரு லைனே வந்துச்சு ஆமா இப்ப யாருமே ஏறதே இல்ல மாமா இறங்குற ஆள் தான் இருக்காங்க மாமா இதுதான் மல்லிகார்ஜுனா சுவாமி கோவில். நம்ம இந்த மலையோட உச்சிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த கோவில் வந்துடும். இந்த கோவில் நம்மளாம் கொஞ்சம் குனிஞ்சு போகிற அளவுக்கு தான் அதோட நிலை இருக்கும். எப்போவும் இதோட நடை ஒரு 11 மணிக்கெலாம் சாத்திடுவாங்களாம். இன்றைக்கி ஸ்பெஷல் நியூ இயர்ங்கிறதுனால நம்ம வந்து பார்க்குற அளவுக்கு நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இன்னைக்கு கொஞ்சம் பேர்லாம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களாம் உட்காந்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்னதான் பயங்கர டயர்டா ஹவாடா அப்படின்னு இருந்தாலும் வீடியோ எடுக்கிறோடனே அவங்களாம் பயங்கரமாக அப்படியே பிரிஸ்காக பில்டப் கொடுத்து ஏஞ்சி உட்காந்து எனக்கெல்லாம் டயர்டு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பயங்கர சருகலான இடம்லாம் இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் ஸ்லிப் பண்ணாலும் விழுந்துரும் அந்த அளவுக்கு. இங்கே ஸ்ரெஜு இந்த பொங்கு நீங்க வர சொல்லிவிட்டீங்களா? பொங்கு நல்லா பொங்கு இங்க இருங்க. இந்தாங்க என் மயன் எடுக்கிறேன்னு எடுங்க. வேற எதுவுமே 4 நாளைக்கு கூட இங்க பாருங்க. மாயமில்லை மங்களமில்லை ஒரு ஜான் வயிற்றுக்கு ஹைட் எட்ட மாட்டேங்குது. 3000 அடிக்கு மேல வந்து தொங்குறானுங்க. எக்ஸசைஸ் பண்ணுப்பா அப்படித்தான்ப்பா. என்ன கேமரா ஆன் பண்ணலாம் கொஞ்சம் பொறு.
ஃபுல்லாக தூக்கி ஆரம்பம், ஃபுல் பவர். கிட்டத்தட்ட முடிச்சாச்சு, கொஞ்சோண்டு தான். ஆனால் அதுக்குள்ள கையெல்லாம் நடுங்குது, வீடியோலாம் கிளியராக இருக்கு. எனர்ஜி 1% கூட இல்லை, கொஞ்ச நாள் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இந்த தான் இருக்குது வீடு. இந்தாதான் நான் எவ்வளோ தூரம். என்னதான் நம்ம கீழே இருந்து ஏறி வரும்போதெல்லாம் பயங்கர கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி வந்தாலும் பாதலாட்ஸ் குவைட் ஓகே. ஆனால் மேலே ஏற ஏற எப்படி இருந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு லைனில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சின்ன பாதை, அங்கிட்டிருந்து யாரும் வராங்கன்னா கூட எல்லாரும் ரொம்ப சைடாக ஒதுங்கிக்கணும், அப்போ தான் அங்கிட்டு போகவே முடியும். ஆங்கிள்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 90 டிகிரி ஆயிடுச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா தலை சுற்றிடும். அந்தளவுக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் குவைட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. பிரஜு ஃபஸ்ட்டே மேலே ஏறிட்டான். மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் பிளேஸ். எனக்கு அவ்வளோ நல்லா தெரியல நீங்கள் பிடிச்சி போகிறதெல்லாம். நான் உங்களுக்கு அனுப்புறேன், கலப்படாது. மயில டைட்டா பிடிச்சுக்கோ. அப்பா நல்லா பிடிச்சிக்கூடாது. ரொம்ப பத்திரமா நல்லா பிடிச்சிக்கிறோன்னா அவன் சூப்பரா இருக்கு மாமா. கால் மீதி இருக்கு, நீங்க வந்துடலாம் வாங்க. அது பெரிய மலையேற்ற வீராங்கனை இல்லையா, இதில் ஏறுறதுக்குண்ணா கீழே விழுந்தா 3000 அடி பள்ளம். போட்டோ எடுத்துக்கோங்க. கஷ்டமா முடிக்க முடியல, இறங்க மிதிக்கணும். அடுத்து மொத்தமாக விழுந்துடாத, கம்பியை பிடிச்சிக்க மேலே. ஃபைனலி முடிச்சாச்சு. அங்கேருந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு கம்பியை பிடிச்சி செயினை பிடிச்சின்னு ஏறி மேலே வந்தாச்சு. மேலே இருந்து சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஏதாச்சும் பேசுங்க மாமா. இதுதான் தமிழ்நாட்டில் உயரமான இடத்துல சிலர் வந்து 2வது உயரமான சொல்லுவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம், நான் கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். ஏறி வந்தாச்சு. இனி இறங்கும் போது தான் எப்படி இறங்க போறோம்னு தெரியல. சில இடத்துலலாம் ஒருத்தர் தான் போக முடியுது பாதை எல்லாம். ஒருவேளை இங்கே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காலையில் எல்லாரும் சொல்ல மாட்டேன், காலையில் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு 12 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம், இப்போ 3 மணி ஆச்சு. இனி இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அவங்க பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் இறங்கலாம்னு சொல்கிறாங்க. அவங்கள நம்பி இறங்க போகிறோம். குட்டியா செய்யுது. தெரியுமா இல்ல, இவனுக்காக தான் இங்கேயே வந்தோம். இவனுக்கு தான் ஆசை ஏறணும்னு சொல்லிட்டு. டேய் டேய், அவனுக்கு இல்ல, அவன் இருக்கானே. இவன் ஃபுல்லா நடந்து வந்தான், இவன் ஃபுல்லா தூக்க விட்டு வந்தான். நீ சொல்லு மயில, டாட்டா சொல்லு. தம்பி பாய். அண்ணா சொல்ல சொல்லுவோம். அண்ணாவை பாய் சொல்லு. அண்ணாவை சொல்ல சொல்லு. எனக்கு சொல்றா. இங்க பாய் சொல்லு. வெட்டுங்க. நான் சொல்லிட்டு இல்லைன்னா உன்னை இங்கே விட்டு போட்டு போயிடுவோம். பார்த்து பாய் சொல்லு. டேய் அவனுக்கா சொல்லு. பாய். நீ சொல்லு. கேட்குறாங்க. போமா. இறங்கும் போது
மாமா மாமா அந்த வரேன். பிரஜு பெல் அடிக்க வைங்க. வெறும் கை சும்மா கயிறு தான் கட்டி எடிட் பண்ணிக்க. வேற வழி சல்லுன்னு போயிடலாம். பின்னாடியே வர்ற கொஞ்சம் கீழே இறங்கி நில்லுங்க. இங்க பாருண்ணே அங்க போய் நிப்ப கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே நின்று சுற்றி வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். போகும்போது கூட பரவாயில்லன்னு தோணுச்சுங்க. வரும்போது நினச்சி பார்த்தா வரும்போது கால் நம்ம சொல்கிறதே கேட்கல. அது பாட்டுக்கு ஒரு சைட் போகுது, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி இருந்துச்சு. பாருப்பா பார்க்க போகிறேன். ஒரு நீச்சல் அடிக்கிறியாப்பா? உள்ள குதிக்கிறியா? நீச்சல் அடிக்கிறியா? மீமி இருக்கு. மீன் கடிச்சு உனக்கு சும்மா வெறும் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்றாரு. இங்கேருந்து நம்ம மலைக்கு ஏறும்போதே பாதி ஒரு இடத்துல சுனை இருந்துச்சு, பின்ன மேலே டாப்புக்கு போனோடனே ஒரு இடத்துல இருந்துச்சு. நம்ம அங்கே போயிட்டு தண்ணி எடுத்தோம், பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பின் நம்ம கொஞ்சம் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து கொண்டு போனோம்ல அந்த பெரிய பேக், அதில் என்ன இருந்துச்சுன்னா இதாக இருந்துச்சு. சாப்பாடு, கொஞ்சம் ஸ்நாக்ஸு, தண்ணி. போகிறப்ப நம்மளுக்கும் பசிக்கும்ல. அப்புறம் அங்கேருந்து ரிட்டன் நம்ம ஒரு 3:15 மேலே இருந்து கீழே கிளம்பியாச்சு. நம்ம தான் அன்னைக்கு அந்த டைமில் போன லாஸ்ட் பேட்சாக இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கேருந்து போகும்போது நம்ம கூட கொஞ்சம் பேரும் வந்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நிறைய பேர் நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. ஆனால் நேரம் ஆக நம்ம நெருங்க என்னாச்சுன்னா நம்ம கூட இருந்து வர்ற அந்த குறிப்பிட்ட ஆட்களை தவிர புதுசாக அவ்வளோக்கா ஆளை பார்க்க முடியல. அங்கேருந்து மேலே ஏறின எல்லாருமே ரிட்டன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுக்கு மேலே போனால் வர்றதுக்கு லேட் ஆயிருன்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. நம்ம தான் அந்த குறிப்பிட்ட பேட்ச் தான் வந்துட்டு இருந்தோம். அடங்காது. படிச்சதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கீழே வச்சிருக்கோம், கேட்டுக்கலாம். நம்ம ஏறும்போது கூட வந்த பசங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்லியான பசங்க. பிரஜுவை பயங்கரமாக பார்த்துட்டாங்க. இங்கேருந்து ஏறும்போது சரி, பிரஜு ஒரு இடத்துக்கு கூட எனக்கு முடியல, எனக்கு தூக்குங்கன்னெலாம் சொல்லவே இல்லை. அவங்க கூட நல்லா கை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டே ஏறிட்டான், இறங்கும் போது அதை மாதிரி பத்திரமா நம்ம முன்னாடியே கை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம அங்கேருந்து ஒரு 3:15 கிளம்புனா கீழே ஒரு 4:30 4:45 வந்துட்டோம். ஸ்கூல்ல இந்த பெல் எப்படா அடிப்பாங்க அப்படின்னு ஒரே பாத்துக்கிட்டே இருக்கறனால அடிக்கிறவர் போவாரு. போகும்போதே சும்மா கூட வேற வேலைக்கு போவாரு. பெல்லுதான் அடிக்க போறாரு அப்படின்னு மத்தது ரெட்டியா இருக்காது. அவர் பார்த்தா வேற வேலைக்கு போறாரு. 1 மணி அடிக்க போறோம் அடிக்கிறது. பெல் அடிக்கிறதுக்குள்ள ரோட்டை கிராஸ் பண்ணிடுவான். இருக்கிறதுல டாப்ல பீக்ல நிக்கிறோம். தற்கொலை பண்ணிக்கிறது கரெக்டா பேச மாட்டீங்களா? அவங்களே பிடிச்சுக்கங்க. வசதியா ஏதாவது சொல்லுங்க மாமா. என்ன சொல்றது, புது வருஷம் இவ்வளவு உயரத்துல. புது வருஷம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் டேலே பயங்கரமா டாப்ல இருக்கும். இந்த வருஷம் பூரா ஆடி போய் ஆடி வந்தா அது என்ன என் மாதிரி டாப்ல வந்துருவாங்கிற மாதிரி நம்மளும் டாப்ல வந்துருவோம் நம்பிட்டு போகலாம். விஷிங் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர்.